நேற்று ஸ்ரீ டிவி நியூஸ் பீரோவுக்கு ஒரு செய்தி வந்தது. எங்கேருந்துன்னா, இஸ்ரேல்லேருந்து பெஞ்சமின் நேதன்யாகு வீட்டை விட்டே வெளியில் வர மாட்டேங்கிறாராம். அந்த ஒரு பயத்தில் இருக்கிறாராம். அதற்கு காரணமாக அங்கேருந்து சொல்கிறது என்னென்னா, நேற்று சென்னையில் ஒரு 31 அமைப்பு சேர்ந்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் இது பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாரும் திரண்டு காசாவுக்கு வந்துட்டா நமக்கு என்ன ஆகிறது, நம்ம நிலைமை என்ன ஆகும், நம்ம இராணுவம் என்ன கதிக்கு ஆகும் அப்படின்னு அவர் பயந்துகிட்டு இருக்கிறதாக ஒரு செய்தி. சென்னையில் இந்த போராட்டத்தை கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்காங்க. அதில் பலரும் பல விதமாக பேசியிருக்காரு. அதில் பிரகாஷ் ராஜ் அவர் குறிப்பாக பேசியிருக்காரு என்னென்னா, காசாவில் இஸ்ரேலுடைய இந்த அத்துமீறல் இதுக்கு இது அமெரிக்கா சப்போர்ட் பண்ணது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இதற்கு முதற் காரணம் மோடியும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இந்த கூட்டத்தில் வந்தவங்கலாம் ஆர்ப்பரித்து கைதட்டுறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை அந்த சைக்கோவை நடிப்பான அந்த ஆள் தானே சொல்றீங்க, பிரகாஷ் ராஜ்னா? அது நடிப்புல மட்டும் இல்லை, நிஜ வாழ்க்கையிலையுமே கிட்டத்தட்ட அப்படிதாங்கிறாங்க. யாராவது தனி மனித தாக்குதல் நடத்தலாமா? அப்ப அந்த தனி மனிதன் எதுக்கு தேவையில்லாம இந்த நாட்டுக்கு எதிராக எது இருக்கோ அதை ஏன் செய்யறான்? நீங்க நாட்டுக்கு எதிரா உடனே என்ன சொல்லுவான், அவங்களெல்லாம் ஏன் கைது செய்யல? சில விஷயங்கள் கருத்துருவாக்கம்ங்கிறது இருக்கு. இவங்க கருத்துருவாக்கம் செய்ய பாக்குறாங்க. அதுல இன்னொரு நுட்பமான அரசியலை கவனிக்கணும். இந்த பயலுவ எல்லாம் இந்த ஆடு புருஷன் அமீர், இந்த சைக்கோ பிரகாஷ் ராஜ், இந்த கும்பல் நேத்திக்கு அப்புறம் இந்த கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட் பணத்தை திருடி தின்ன பய இருக்கான் பாருங்க, அவன் ஜவாஹிருல்லா, அப்புறம் கால் டாக்ஸி தலைவர், ஓலா யூபர் தலைவர் திருமாவளவன், இவங்க எல்லாம் இந்த பாலமுருகன் காந்தி, டேனியல் காந்தி எல்லாம் யாசர் அராஃபத் மாதிரி அந்த துண்டை போட்டு இது பண்றாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்க, நாங்க யாசர் அராஃபத் அங்க ஒரு உலகின் தீவிரவாதியாகத்தான் பல நாடுகளால் பார்க்கப்பட்டவன். யாசர் அராஃபத்தால பாரத நாட்டுக்கு ஏதாவது நன்மை உண்டா? இஸ்ரேல்னால நன்மையா, காசானால நன்மையா? நமக்கு நம்ம நாடோட நலன் தான் நமக்கு முக்கியம். இவங்க என்ன அடிப்படையில போறாங்க அப்படின்னா, இவங்க இன்னொரு இது, நம்ம அமித்ஷாட்டையோ அல்லது பிரதமர் நரேந்திர மோடிட்டையோ இல்ல வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்ட்டையோ கையில காலில் விழுந்து, இல்ல அவங்களுக்கு நேரம் நீங்க பரவாயில்லைங்க, எங்க கிட்னி வேணாலும் நாங்க எடுத்துங்க, நீங்க இந்த பயல்களெல்லாம் கொஞ்சம் காசாக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க, அந்த யுத்தம் இதுல போய் இருக்கட்டங்க போறாங்க. ஏற்கனவே ஒரு முறை ஒரு தவறு இந்திய அரசு பண்ணியிருக்கு. இவங்களெல்லாம் ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பிச்சிருந்தா 1,00,000 சொச்சம் தமிழர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் பட்டிருப்பாங்க. அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ரெடியா இருந்தாங்க, கன்னெல்லாம் வச்சு சுட்டு ராஜபக்சே குடும்பத்தையே காலி பண்ணலான்லாம் இவங்க இருந்தாங்க. ஆனா இந்த முறை அதை தவற விடக்கூடாது. அது நடிப்பு. இது ஆத்மார்த்தமா போறாங்க. ஏன்னா ஜவஹர்லா போன்றவர்களுக்கெல்லாம், திருமாவளவன் போன்றவர்களுக்கெல்லாம், இந்த ஆளூர், அவன் பேர் என்ன, ஆளூர் ஷானவாஸ், அவன் அது பேர் மட்டும் மறந்து, இந்த பயல்களுக்கெல்லாம் உலகளாவிய இஸ்லாம், அவங்களை பொறுத்த வரைக்கும் குளோபல் இஸ்லாமைசேஷனுடைய அஜெண்டாக்கு இவங்கெல்லாம் தே ஆர் பிளேயிங் டு த டியூன். ஆனா உங்களுடைய உணர்வுகளை நாங்க மதிக்கிறோங்க. நீங்க இங்க இருந்து குரல் கொடுத்தா போறாது, தயவு செஞ்சு நீங்க நேரா காசாக்கு போங்க, கிரவுண்ட் ஜீரோ அந்த இடத்துலயே போய் நீங்க அங்க போய் நெதன்யாகுவை எதிருங்க. வேணா அவங்களை இஸ்ரேல்ல கூட கொண்டு போய் விடுறோம். இதே பாலஸ்தீன துண்டோட யாசர் அராஃபத் போட்டிருந்த துண்டு மாதிரி நீங்களும் போட்டுங்க. தயவு செஞ்சு அங்க போய் இஸ்ரேல் ஒழிக, நெதன்யாகு ஒழிகன்னு சொல்லுங்க. உங்களுக்கு அதுக்கான டிக்கெட்டு முத கொண்டு, விசா டிக்கெட்டு எல்லாம் நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இதை வச்சு இங்க அரசியல் செய்ய ட்ரை பண்றாங்க. ஒருவேளை இந்த சைக்கோ பிரகாஷ் ராஜ் சொல்ற மாதிரி மோடி வேடிக்கை பார்க்கிறார், அமைதியா இருக்காரு, அமைதியா தான் இருக்கணும். அவங்க யாரை ஆதரிக்கிறாங்க? பாகிஸ்தானை ஆதரிக்கிறாங்களா? வெஸ்டர்ன் காட்ஸும் மேற்கு கரையும் காசாவும் யார் ஆதரிக்கிறாங்க? பாகிஸ்தான் ஆதரிக்கிறாங்களா, நம்மள ஆதரிக்கிறாங்களா? பாலஸ்தீன ஒரு நாட்டுக்கு அந்த நாடுங்கிறது ஒண்ணு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப யூஎன் ஒரு வாக்கெடுப்பு நடத்துறதுல அதுக்கு இந்தியா ஆதரவாக தான். அதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் மோடிக்கு அந்த பரந்த மனசு இருக்கலாம். எனக்கு ஏன் பரந்த மனசு இருப்பானே? நீ பரந்த மனசோட இருக்கியா? நான் என்ன கேக்குறேன், இந்த பயலுவ நேத்திக்கு எத்தனை இயக்கம்? நேத்திக்கு 31 இயக்கம். 31 இயக்கத்துக்கு சேர்ந்து 31.5 பேர் போயிருப்பானுங்க. பெரியாரிய உணர்வாளர் எல்லாம் உங்களுக்கு பிடித்த அந்த நடிகர் சத்யராஜ் என்ன சொல்றாருன்னா,
இதுக்கு நான் குரல் கொடுக்காம நான் வந்து செலிபிரிட்டியா ஒரு மிகப்பெரிய நடிகரா இருந்து என்ன டேஷுக்கு பிரயோஜனம் அப்படின்னு கேக்குறாரு. இந்த பத்திரிக்காரங்களை திட்டலைன்னா எனக்கும் சோறு ஜெரிக்காது. இந்த பயல்கள்கிட்ட இந்த கார்த்தால தான் இந்த விஜயோட இது பார்த்தேன். நாகப்பட்டினத்துல விஜய் ரோட் ஷோ போறாரு. அவர் வந்து சாட்டர்டே பொலிட்டீஷியன், வீக்கெண்ட் பொலிட்டீஷியன். அவர் வந்து போகும்போது எனக்கு என்னன்னா, அந்த சத்யராஜையோ பிரகாஷ் ராஜையோ ஆடு புருஷன் அமீரையோ கூப்பிட்டு விஜயோட அரசியல் நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்லையான்னு இந்த பத்திரிக்காரன் கேட்டானாலே இந்த பயல வெளில வர மாட்டானுங்க. ஏன்னா ஒருவேளை நாளைக்கு விஜய் வலுவாயிட்டாருன்னா அப்படின்னு யோசிப்பானுங்க. அதனால பத்திரிக்காரங்க 4 பேர் 4 டைரக்ஷன்ல போய் மைக் எடுத்துட்டு நீட்டினாலே சரியாயிடும். அதை தாண்டி இந்த சத்யராஜ், பிரகாஷ் ராஜ், இந்த பாபநாசம் எம்எல்ஏ ஜவாஹருல்லா, திருமாவளவன் இவங்கெல்லாம் என்னைக்காவது 28 பேரை ஜிப்பை ஊத்து பார்த்து கொண்டாங்கல்ல பகல்காம்ல, அதுக்கு இந்த பையல குரல் கொடுத்தான்ல இல்ல? அதுக்கெல்லாம் வாயை திறக்காத, உள்நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு வாயை திறக்காத நீ எங்கேயோ பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால நடக்கக்கூடிய விஷயத்துக்கு நீ திங்கிறது இங்க, கழியறது இங்க, வம்சவர்த்தி பண்ணிக்கிறது இங்க. பிரகாஷ்ராஜ் மாதிரி சத்யராஜ் மாதிரி போன்ற இந்த கழிசடைகள் என்னைக்காவது ஒரு நாள் இந்த உள்நாட்டுல நடக்கக்கூடிய மாவோயிஸ்ட் தாக்குதல எத்தனை ராணுவ வீரர்கள் போலீஸ்காரங்க செத்து போயிருக்காங்க, சிவிலியன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு இந்த இதுல பச்சை தீவிரவாதத்தினால, பாகிஸ்தான் இன்ஃபில்ட்ரேஷன்னால, ஆப்கானிஸ்தான் டெரரிஸ்ட்னால இவங்க என்னைக்காவது பேசியிருக்காங்களா? இல்ல வங்கதேசத்துல இந்துக்கள் தாக்கப்பட்டு தெருவில் இழுத்து போட்டு அடிச்சு அவங்கள ரேப் பண்ணி கொல்லும் போது இந்த சண்டாளர்கள் என்னைக்காவது ஒரு நாள் வாயை திறந்து பேசியிருப்பாங்களா? அந்த கூட்டத்துல பிரகாஷ் ராஜ் போர் இன்னைக்கு நாளைக்கே கூட முடிஞ்சிடலாம், அதை விடுங்க. ஆனா அங்க ஒரு தாய் தன்னை மகனுக்காக காத்திருப்பா, தாய் மகனுக்கு புருஷன் குழந்தைக்காக ஒரு தாய் பால் கொடுப்பதற்காக காத்திருப்பா. இந்த காட்சியெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. இவன் கள்ளக்காதலியாக காத்திருப்பான்னு நினைக்கிறேன். எச்சக்கல பைய ஈத்தர நம்ம பேசக்கூடாதுன்னு நினைச்சா கூட இவனுடைய செயல்பாடுகள் இதாவது தாய் காத்திருப்பாள். அப்ப நீ காத்தா குண்டு போட்டு கொண்டானுங்க 1500 பேரை அழிச்சானே, அந்த 1500 குடும்பம் எல்லாம் அனாதை பயலாம் என்ன? அவனுக்கு வானத்துல இருந்து அப்படியே இறங்கிட்டான்லாம் என்ன? இவனுங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு பேசுறானுங்க, நாமெல்லாம் அப்படியே பிரம்மானால நேர வானத்துல இருந்து தள்ளி விடப்பட்டிருக்கோம், நாமெல்லாம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள், நம்ம என்ன பேசினாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரிதான், இந்த பயலுக்கு ஏத்த மாதிரிதான் பத்திரிகை யாராவது மைக்க நீட்டி, சார் காசா இதுல போய் இஸ்ரேல் 1500 பேர் செத்து போனாங்களே, அதை பத்தி உங்க கருத்து என்ன? எவனும் கேட்க மாட்டான். நீ ஏன் பகல்காமுக்கு குரல் கொடுக்கல? நீ ஏன் வங்கதேசத்துக்கு குரல் கொடுக்கல? நீ ஏன் தமிழ்நாட்டுல படுகொலை செய்யப்பட்ட ஆடிட்டர் ரமேஷ், வேலூர் வெள்ளையப்பன், வீர சிவா, வீர கணேஷ், ஒரு நாளன்னைக்கு நினைவு நாள் நம்ம இந்து முன்னணியோட சசிகுமார், இவ்வளவு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்களே, நீ ஏன் பாஷாவை கண்டிக்கல? ஏதாவது யாராவது கேட்குறாங்களா பாருங்க. இவங்களை அதனாலதான் சொல்றேன், இவங்களை கொண்டு போய் காசால விட்டுட்டோம்னா 2 நல்லது. இந்த சனியன்கள் நம்மளை விட்டு ஒழியும், அந்த சனியன் காசாக்கு போயிடும், பெரிய திருப்தியா இருக்கும் நமக்கு.